ஜீவாவோட ஒரு படம் வந்திருக்கும் பொங்கலுக்கு. அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்னால் அதுக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. ஏன்னா தளபதி கூட நடித்தார் அவர் நண்பன் படத்தில். இப்போ தளபதி படம் வரலன்னு அந்த படம் வந்திருக்கு. ஆனாலும் அந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் தளபதி செய்யும். ஆனால் சிவகார்த்திக் வந்து தளபதி படத்தை நடித்தார் கோட் படத்தில். ஆனால் அவருக்கு பாருங்கள் சப்போர்ட்டே இல்லை இப்போ. ஏன்னா அப்படி இப்போ தளபதிக்கு எதிராக இருக்கார். தளபதி கூட நடித்த ஜீவா தளபதி கூட சப்போர்ட் பண்ணி இத்தனை வருஷமாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. 14 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தார். 14 வருஷம் கழிச்சு ஜனநாயகன் படம் வரலன்னு இப்போ வருது. ஆனாலும் அந்த படத்துக்கு சப்போர்ட். இப்போ நீ 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி தான் சிவகார்த்திக் நடித்தார் தளபதி கூட. ஆனால் நடித்தாலும் அவருக்கு இப்போ பராசக்தி படத்துக்கு தளபதி பட ரசிகர் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நீ தளபதிக்கு எதிராக நீ இருக்க. டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்ட பராசக்தி படம் டெல்லியில் போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி தளபதிக்கு எதிராகவே பண்ணால் எப்படி தளபதி ரசிகர் சப்போர்ட் பண்ணுவாங்க? தளபதி ரசிகர் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த பராசக்தி படம் ஓடவே ஓடாது. ஏன்னா தளபதிக்கு எதிராக யார் நின்றாலும் அவன் ஜெயிக்கவே முடியாது. அது சிவகார்த்திகாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தளபதி சப்போர்ட் பண்ணுங்கள், அவன் பெரிய ஹிட் ஆயிடுவான். அதுக்கு உதாரணம் இந்த ஜீவா. அவரோட படத்துக்கு தளபதி ரசிகர் கொண்டாடுறாங்க. அந்த படம் பாருங்கள் 100 கோடியாக கலெக்ஷன் பண்ண போகுது. ஏன்னா தளபதி எதிர்த்தா நீ காலி. தளபதி நீ எப்போவுமே எதிர்க்கக்கூடாது. சிவகார்த்திக் எதிர்க்கிட்டார், கூட நடித்தார் 2024. அப்பவும் பாருங்கள் இவ்வளோ ஹேட்டர்ஸ். நீ தளபதியை ஏற்றுட்டால இனிமேல் உன் கெரியர் காலிடா. இனிமேல் உன் படம் எதுவுமே ஓடாது.